பிரைஸ் லார்ட். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 41 வசனம் 12. உன்னுடனே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆமேன். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாளில் ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க, உங்களை பலப்படுத்துறாங்க. என்னன்னா, உங்களோட ஒரு கூட்டம் போராடிட்டு இருந்ததுல எந்த மனுஷனாகட்டும், எந்த பொல்லாத பிசாசாகட்டும், அவங்கள நீங்க தேடி போயும் காணாதிருப்பீங்களாம். இவ்வளோ நாள் உங்ககிட்ட போராட்டம் பண்ணினாங்க, அவங்க எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போயிட்டாங்க. நீங்க தேடி போனா கூட உங்க கண்கள்ல அவங்க படவே மாட்டாங்க. ஏசப்பா சொன்னதுதான். உங்களோட யுத்தம் பண்ணினாங்கல்ல சில கூட்ட மனுஷர், அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள் சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. ஏசப்பா பிள்ளைகளை யாராவது எதிர்த்து நின்னா ஏசப்பாவை அந்த இடத்துல இறங்கி யுத்தம் பண்ண வருவாங்க. நம்ம அமைதியா ஆண்டவரோட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஏசப்பா அந்த இடத்துல இறங்குவாங்க. இவ்வளவு நாள் உங்களை பலவந்தத்தினால் போராட வைத்த எல்லா பிசாசின் தந்திரங்களும் மனுஷனின் தந்திரங்களும் உங்களை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேணாம், கலங்க வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க சஃபர் பண்ணதை ஏசப்பா பார்த்துருக்காங்க. அதனால அந்த சஃபரிங்ஸ் பிறர் பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் பார்த்தாங்க. நீங்க 4 ரூமுக்குள்ள அழுததை ஏசப்பா பார்த்தாங்க. நீங்க புலம்புனதை ஏசப்பா பார்த்தாங்க. அதனால அவங்க பார்க்கல இவங்க பார்க்கலன்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க யாருக்கும் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நீங்க விட்ட கண்ணீரை ஏசப்பா பார்த்தாங்கல்ல, நீங்க கஷ்டப்பட்டதை ஏசப்பா பார்த்தாங்கல்ல. சில பேர் உங்களை துக்கத்துல நடத்தி இருக்கலாம், வார்த்தையினாலும் சரி செயல்பாட்டிலும் சரி, எல்லாவற்றையும் ஏசப்பா பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை ஏசப்பா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் உங்களை ஒட்டுக்கின பிசாசு, ஒடுக்கின மனிதர்கள் எல்லாருமே காணா போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்ககிட்ட எப்பப்பாரு சண்டை பண்ணிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு அழ வச்சுட்டு வார்த்தையினால கொன்னுட்டு இந்த மாதிரி பல பேர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள்னா ஒன்றுமே அவங்களோட இதே நம்ம பார்க்க முடியாது, அவங்க இல்லாம போயிடுவாங்க. அதுதான் ஏசப்பா அந்த நாள்ல சொல்றாங்க. ஏசப்பாவே தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண இறங்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பாவோட பிள்ளைகளை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரே அவங்களுக்காக வைராகியமா இறங்குவாரு. உங்களை யாரா பேசுறாங்களா, உங்களை குடும்பப்படுத்துறாங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி யுத்தம் பண்ணுவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில் நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உன்னோட போராடினவர்களே தேடியும் காணாதிருப்பேன்னு சொன்னீங்க. ஏசப்பா உன்னோட யுத்தம் பண்ண மனுஷங்க இல்பொருள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா அதன்படி உங்க பிள்ளைகளுக்கு செய்து நீங்க அவர்களை ஆசீர்வாதமா வைக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா தாழ்த்துற வெறுமையாக்குற மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.